எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நீரப்பப்பட்டி ஆவியின் வல்லமையால் நீரப்பப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்ல அந்த இரவேளை நீங்கள் சொல்லுவீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை, என் குடும்பம் இயேசுவின் குடும்பம், என் ஊழியம் இயேசுவின் ஊழியம். எப்படிங்க சொல்ல முடியும்? என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை. ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை சொல்லுங்கள். முறுமுறுகிற உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். வலிவு போகிற மனதையோட புத்திமான்களை மாறுவார்கள். உங்கள் குடும்பம்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, என் குடும்பம் உங்கள் குடும்பம்ப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் குடும்பத்தை அவர் என்ன செய்வார்? பொறுப்பெடுத்து கொள்ளுவார். அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார். சவுளை பவுலாக மாற்றினாரே, மாற்றுவார். உங்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றுவார். சோர்ந்து போன மகளே கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரவு ஜெபத்துக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். செபிக்க வா மகனே என்று சொல்லி உங்களை கூப்பிடுகிறார். எப்படிங்க செபிக்க முடியும்? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, கிச்சனில் வேலை, காலை ஆஃபீஸ் போகணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், இவ்வளோ வேலை இருக்குது. இல்லை, செபிங்க சகோதரிகளே. இரவும் பகலும் செபிக்கும் பொழுது தான் வியாதி, பேய், மந்திரம், தந்திரம், சூழ்ச்சிகள் தொட முடியாது பாருங்கள். அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது தான். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை தொடமாட்டான், மனிதர்கள் தொடமாட்டாங்க. ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை உபத்திரவத்திலே கண்டார். சிறைச்சாலையில் யோசேப்பை கண்டார். தானியேலை கெபியில் கண்டார். கர்த்தர் உன்னை உபத்திரவத்திலே தான் தெரிந்து கொண்டார். சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதங்க. ஐயோ, இந்த பாடு வந்துட்டே, உபத்திரம் வந்துட்டே, ஒரு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா, நாளைத்தானே போனேன், நான் ஜெபித்தேன், வேதத்தை வாசித்தேனே, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கடன், ஏன் என் கணவனும் மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனைகள், என் பிள்ளை பெற்றோர் பிரச்சனை, ஏன் சொல்லி கேட்டு கொடுக்குறேன். உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், உபத்திரவத்தின் குழியில் தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அது நம்முடைய பிரமாணங்களை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி பாருங்கள். உபத்திரவத்தின் மத்தியில் தான் நம்மளை இருக்கிறாரு, தெரிந்தெடுக்காரு பாருங்க. சோர்ந்து போகாதங்க. நீ இருக்க நிலைமையை பார்த்து நீ சோர்ந்து போயிடாதங்க. அந்த குழியில் உங்களுக்கு தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனை பற்றி போட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அதனால 7 வருஷம் என்ன செஞ்சாராம்? மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாராம். ஹல்லேலூயா. அடுத்தடுத்து நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்குத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்களாம் பாருங்கள். மீதியானியர், அமலேக்கியர், எத்தனை மக்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. வந்து என்ன செய்வாங்களாம்? ஆடு மாடு கழுதைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க? ஹல்லேலூயா. கொண்டு போயிடுவாங்க பாருங்கள். நிலத்தின் விளைச்சலெல்லாம் கெடுத்து போட்டுருவாங்களாம். ஹல்லேலூயா. ஒன்றுமே மீதி இருக்காது. அதனால சில ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், முறையிட்டார்கள். தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? முறையிட்டார்களாம் பாருங்க. ஹல்லேலூயா. திரளாய் வெட்டுக்கிளி மாதிரி வருவாங்களாம். 5 வசனத்தில் போட்டிருக்கு, அவர்கள் தங்கள் மிருகச்சொல்லோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர் ஓட்டங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். ஹல்லேலூயா. அங்கே தான் கிதியோன் இருக்கார் பாருங்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாம் நல்லா ஒரு விளைச்சல் இருக்கிற நேரத்தில் உள்ளே வந்து கெடுத்து போட்டுட்டா எப்படி இருக்கும்? எப்படி சாப்பிட முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த கிதியோனை வச்சு என்ன செஞ்சார்?
முறியடிச்சார். கிதியோன் அந்த உபத்திரத்தின் குளிர் அவர் என்ன செஞ்சாராம்? தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட உபத்திரத்தை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஹல்லேலூயா, நான் என் கணவன் வேலைக்கு போகிறோம். என் பையன் படித்து முடித்து ஒரு வேலைக்கு வந்தான். ஹல்லேலூயா. 1 மாதம் தான் சம்பளம் வாங்கியிருக்கான். ஹல்லேலூயா. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. சம்பளத்தை உள்ளே வர விடலை பிசாசு. அல்ல, ஏன் சம்பளமும் பாருங்கள் வீணான செலவு. என் கணவனுடைய சம்பளம் வீணான செலவுகள். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், உங்கள்கிட்ட கேட்ட நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் பணம் வீட்டில் வருது, ஆனால் வீட்டில் இல்லை, எங்கே போகுன்னு தெரியல, இல்லை பணமே வீட்டில் வர மாட்டேங்குது, வருமானம் இல்லை, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்கள், கிதியோன் அப்படி தான் என்ன செஞ்சார்? புலம்புனார். ஆனால் கிதியோனை கொண்டு தான் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழி திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், யோசேப்பை என்ன செஞ்சார்? சிறையில் கண்டார். யோசேப்பை அப்படியே சிறக்கில் வச்சுட்டாரா? கிதியோனை அப்படியே சிறக்கில் வச்சுட்டாரா? அந்த தரித்திரத்தில் வச்சுட்டாரா? இல்லை பாருங்கள், வெளியே கொண்டு வந்தார். கிதியோனை வெளியே கொண்டு வந்து, ஹல்லேலூயா, இருக்கிற பலத்தோடு நீ போன்னு சொல்லி என்ன செஞ்சார்? மீதான கைக்கு இஸ்ரவேல் ஜன ரட்சிப்பா அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, என் கிருபை உனக்கு போதும், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் உரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உபத்திரத்தின் குழியில தான் கிதியோனை தெரிந்தெடுத்து அவனை வச்சு தான் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்க வச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை அதை எடுக்கும்படியா உங்களை ஆசீர்வதித்து இருக்கிற நிலைமையில் உங்களை தூக்கி எடுத்து வியாதியில், மந்திரத்தில், தந்திரத்தில், கடனில் கிடக்கிற உங்களை, ஹல்லேலூயா, பிரச்சனைகள், பாடுகளை தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களை இந்த உபத்திரத்தில் குழிகளை அவர் தெரிந்தெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு சரக்கில் இருந்தான் பாருங்கள். அந்த சரக்கில் அப்படியே வச்சுட்டாரா? கூட தான் இருந்தார், சரக்கில் இருந்தார். அவரும் ஏசப்பாவும் கூட தான் இருந்தார் பாருங்கள். அப்படியே விட்டுட்டார். இல்லை, வெளியே கொண்டு வந்து அதிபதியாக உயர்த்தினார். அதில் இன்றைக்கி நீங்கள் படுற உபத்திரத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா உபத்திரம் வரும் பொழுது பாருங்கள் தாங்க முடியாது. வியாதி வரும் பொழுது, ஒரு அவமானம் வரும் பொழுது, ஒரு கடன் பிரச்சனை வரும் பொழுது அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைப்போம். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, மாறி மாறி எங்கள் வீட்டில் பிரச்சனைக்கா, ஒரு நாள் கூட நிம்மதி வாழ முடியும், ஒவ்வொரு நாளும் நான் உடைக்கப்படுறேன். ஏன் நான் உடைக்கப்படுறேன்? உடைக்கப்பட்ட பாத்திரம் நான். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரமா நீங்கள் இருக்கீங்களா? எல்லாம் எலும்பு உடஞ்சி போச்சு, இனி ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கார். அந்த உபத்திரத்தை உங்களுக்கு தெரிந்தெடுத்து உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதம் மாற்றப் போகிறார். சோர்ந்து போகாதங்க. நான் உடைக்கப்படும் பொழுதான் அப்படி தான். ஏன் இந்த உடைக்கிறீர் ஆண்டவரே? இனி எலும்பு இல்லைப்பா உடைக்கிறதுக்கு, அழுகிறதுக்கு கண்ணீர் இல்லைப்பா, சஞ்சலம், வேதனை, எங்கே போவேன், யார் இடத்தில் போவேன்? தாங்கிக்கோ, சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ. இந்த நிலைமையில் ஒன்று தூக்கி எடுப்பேன்னு சொல்லுவார் பாருங்க. தூக்கி நீ எடுத்தார். அநேகனுக்கு பாருங்கள், அநேகருக்கு அல்ல ஆறுதலாக கத்திர வச்சிருக்கிறார். என்னை தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உங்களையும் தூக்கி எடுப்பார் பாருங்க. அந்த உபத்திரவத்தில், அந்த பிரச்சனையில், அந்த வியாதியில். ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு பாருங்கள், ஹல்லேலூயா, குழந்தை இல்லை, ஒரு 6 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த குழியில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரியலையேன்னு சொல்லி, இயேசுவே நீங்கள் தான்ப்பா எனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் குழந்தை கொடுத்து ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அந்த 6 வருஷம் அந்த உபத்திரவ குழியில் வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், தாங்க முடியாத, ஹல்லேலூயா, எண்ணி முடியாத வேதனைகள் தான். ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொடுத்து ஊழியக்காரியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இந்த உபத்திரத்தில் அழிஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் இந்த உபத்திரத்தில் குழியில் உங்கள் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனை தெரிந்தெடுத்தாரே, சிறைச்சாலை யோசேப்பை தெரிந்தெடுத்தார்.
தானியேலை கெபியில் கண்டாராம் பாருங்க. எப்படி பாருங்க, அவ்வளவு நெருக்கம் தானியேலுக்கு. சிங்க கெபி எப்படி இருக்கும் பாருங்க. நீங்கள் சொப்பனத்தில் ஒரு சிங்கம் வந்தால் கூட பயமாக இருக்குது. ஒரு சகோதரி சொன்னாங்க, அடிக்கடி சிங்கம் வந்து என்னை மிரட்டுதுக்கா, இல்லை வீட்டு வாசல்னு ஒரு சத்தம் கொடுக்குது, எனக்கு பயமாக இருக்குது. சொப்பனத்தில் ஒரு சிங்கத்தை பார்த்தா கூட பயமாக இருக்குது. ஆனால் சிங்க கெபியில் கொண்டு தானியேலை போடணும்னு சொன்னால், ஹல்லேலூயா, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து, எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள். அந்த சிங்க கெபியில் தான் அவனுக்கு ஒரு உயர்வு பாருங்கள். நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரத்தில் தான் உங்களுக்கு உயர்வு. தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது, உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. இந்த உபத்திரத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கிறார், உங்கள் பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளுக்கு பாருங்கள், 2வது மகளுக்கு ஹல்லேலூயா, உபத்திரவக்குள்ளி தான் பாருங்கள், பாடுகள் துன்பங்கள் தாங்க முடியாத உபத்திரவம். மொத்த மகள் கல்யாணம் ஆகிட்டு, 2வது பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பணம் இல்லை, கம்மல் இல்லை, ஒரு வாட்சி வாங்க முடியாது. எப்போ மரண படுக்க ஒவ்வொரு நாளும் வந்தாள், ஒரு 100 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுங்கம்மா, ஒரு 100 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுங்கம்மா. காலேஜ் போய்கிட்டு இருக்கா, பிஎஸ்சி படிக்கா. அப்போ நான் சொல்லுவேன், 100 ரூபாய்க்கு வாட்ச் வாங்க. அப்பாவுக்கு ஒவ்வொரு நாளும் மாத்திரை எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்குமா, இதை கடந்து போமா. யோசேப்புக்கு நேற்று யோசேப்பு சிற வாழ்க்கை, இன்னைக்கு ராஜ வஸ்திரம் எடுத்துறோம். அதே மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாருமா, நம்மளை கைவிட மாட்டார் சொல்லி. அதெல்லாம் என் பிள்ளைகள் பாருங்கள், தாங்கி சகிச்சு என் குடும்பம் வந்துச்சு, என் பிள்ளைகள் வந்தாங்க. கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஹல்லேலூயா, 3 வாட்சி கர்த்தர் கொடுத்துருக்குறார். விலையேற பெற்ற வாட்ச், வெளிநாட்டு வாட்ச். இன்னைக்கு கையில் போடுறவளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்ப்பா கேட்டேன், வாட்சி போடலையாம்மா? இப்போ வாங்கம்மா வாட்சி. ஒரு வாட்சிக்கு 100 ரூபாய்க்கு நான் அழுதேன். இன்றைக்கி எனக்கு கர்த்தர் 3 வாட்சி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அதை நினச்சி நான் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அந்த நாட்கள் அழுதேனா, ஒரு 100 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி கொடுக்க முடியாமல் பிள்ளைக்கு நான் அழுதேன். அந்த உபத்திரவ குழியில் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தார், அந்த வறுமையின் குழியில் எங்களை தெரிந்தெடுத்தார். அதை தாங்க பொறுக்க கர்த்தர் வைத்தார். 3 பேருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், இப்படி ஒரு தரித்திர நிலைமை தான், வேதனைகள். அந்த தரித்திர குழியில் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தார். அள்ளுவே ஆண்டவரே, 3 பிள்ளைகளும் இப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறதே இசப்பா. இந்த தரித்திரம் மாறட்டும், இந்த வறுமை மாறட்டும். ஷபலபரி கதோரிபி கரபா. இந்த தரித்திர குழியில் எனக்கு தெரிந்த இடத்து தான் இன்றைக்கி என்னை ஊழியக்காரியாக வச்சிருக்கிறார். இந்த உலகம் சொல்லிச்சு, தரித்திரம் பிடிச்சவா ஒன்றுக்கும் உதவ மாட்டா, ஊழியன்னு போனா. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து அப்படி சொல்லலாம், தரித்திரம் பிடித்தவா ஒன்றுக்குமே உதவ மாட்டா. உலகம் உங்களை எகழ்ச்சியாக நினைக்கலாம், ஆனால் அந்த தோல்வியில் இருந்தால், அந்த உபத்திரத்தில் இருந்து அவங்களை எடுத்து கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போகிறார். சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளை. இன்றைக்கி அந்த கிருபை கர்த்தர் மேலே ஊற்றுவார். சோர்ந்து போன பிள்ளைகள், சோர்ந்து போன தேவ பிள்ளைகளை எழும்புங்க, நீங்கள் ஜெபத்தில் எழும்புங்க, சோர்ந்து போயிடாதாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியே வருகிறார். இயேசுவே, வல்லமை இறங்கட்டி அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கி உடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை பாரும் சுவாமி. இப்படி வல்லமை இறங்கட்டும் ராஜா, அக்கினி இறங்கட்டும் ஐயா. அந்த வீட்டில் அக்கினி இறங்கட்டும். என்ன உபத்திரமாக இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறி போவாதங்கன்னு நான் செபிக்கிறேன். சியோன் தயவுசெய்து, காலம் நேரம் வந்தது. அந்த கட்டுகள் இன்னைக்கு உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறைச்சாலை இன்னைக்கு தகப்பன சிறைச்சாலை இருக்கிற பிள்ளைகள் வெளியே கொண்டு வருவீராக. அது என்ன சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் நாமத்தினால அந்த சிறையிருப்பு மாறட்டும். ஷபலபரி கதூரிவிக்க. யோசேப்பை உயர்த்த சொப்பனத்தை கொடுத்தீங்க பராஜாவுக்கு, உயர்த்தினீர். தானியேலை உயர்த்த ஆமே சிங்க கெபிகளை போயிட்டு வந்தார் ஏசப்பா. நீ சிங்க கெபிக்கலை, சிறக்கலை. கிதியோனை மாதிரி அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா நீ தூக்கி நிறுத்துங்க ஏசப்பா. என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன உபத்திரம், என்ன வறுமை, என்ன கடன், என்ன வியாதி, என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன பிரிவினைகள் எல்லாம் இன்னைக்கு எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். சவாலா தாராக்கா தூர் ரவிக்கரம். அக்கினி முன்சண்டு சத்துருகளை சுட்டு எரிக்கட்டும். அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஒளி செய்ய முடியலையே, அழுகிறவர்களுக்கு உதவி செய்வீராக. எழும்ப முடியல, வீட்டு வேலை கூட செய்ய எனக்கு பலன் இல்லையே, கதிர்கிறவர்களுக்கு பலனை கொடுங்கப்பா.
அல்லேலூயா. வீட்டுக்கு வருமானம் இல்லையே, கலங்கர் வருமானத்தை கொடுங்கப்பா. ஒரு சொந்த வீடு இல்லையே, வாடகை கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையே, கலங்கர்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. வியாதி வந்ததுனால ஆஸ்பத்திரி வீடுமா நாங்கள் இருக்கிறோமே, எங்களை விசாரிக்க யாரும் இல்லையே, உதவி செய்யுங்கப்பா. சுகத்தை கொடுங்கப்பா. எனக்கு குழந்தை இல்லையே, கதிரவர்களுக்கு குழந்தை கொடுங்க ஏசப்பா. ஏசு கடன் மணி சண்டையாக இருக்குது, வீட்டில் சமாதானமே இல்லையே, அழுகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. கணவன் மணி பிரிஞ்சு வைக்கப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். என் பிள்ளை திருமணம் நடக்க மாட்டேங்குதே, கலங்கர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே உதவி செய்யும். என் மகன் வாழாதபடி பிரிஞ்சு வந்துட்டாங்களே, என்ன பண்ணும் கலங்குற ரூத்தே, நினைத்தருள்வீராக. வல்லமை இறங்கட்டும் ஐயா. எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் இறங்குவீராக. அந்த தோல்வியின் குளிர்களை தூக்கி எடுப்பீராக. ஊழியக்காரரை கர்த்தர் மாற்றும் ஏசப்பா. இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. சாத்தான ஓட விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் முறிக்கணும். இயேசுவுக்கு போர் வேறான நிற்கணும், ஜெயமெடுத்து இயேசுவுக்காய் வாழணும். மரணத்தையை ஜெயித்து உயிர்த்தெழுந்தோ, இனி தோல்வி இல்லை, இனி என்றும் வெற்றியே. அக்கினி இறங்கட்டும் ராஜா, அக்கினி இறங்கட்டும். மரண கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். மரண கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமம். காலத்துக்கு உண்மை மரணத்தை கொடுத்து குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திரவாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தரித்திர ஆவி வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடனை உண்டாக்குற ஆவி வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டும் ராஜா. இங்கே வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டும். செபிக்க வைங்கப்பா, துதிக்க வைங்கப்பா. பாவங்களை சாபங்களை மன்னிங்க. ஏன் இந்த உலகில் வாழும் சொல்லி புலம்புற பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்வீராக தகப்பன். எலியாவின் தேவன் இறங்குவீராக. எசேபேலின் தந்திரங்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகள் உடையட்டுயா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தினால தூக்கத்தை கூட இயேசு வைக்கிறாள். ஆமென்.